பஞ்ச் ஜூலை 26, 2025 ஜப்பானுடைய இச்சிகாவா சிட்டி ஜூவில் பிறந்த ஜப்பானீஸ் மக்காக் வகை குரங்கு குட்டி. சிம்பிளா சொல்லணும்னா பஞ்ச் ஒரு பனி குரங்கு குட்டி. இவன் பிறந்த உடனே இவங்க அம்மா இவனை கைவிட்டுச்சு. அதுக்கப்புறமா இச்சிகாவா ஜூ ஸ்டாஃபோட பராமரிப்புல தான் இவன் வளர்ந்துட்டு வரான். பொதுவா குரங்கு குட்டி எல்லாமே அதோட அம்மா கிட்ட இருந்து தான் அதனுடைய சமூக பழக்கங்களை கத்துக்கும். பஞ்சுக்கு அம்மா இல்லைங்கிறதுனால அவன் மற்ற குரங்குகளோட பழகுறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பஞ்சுக்கு இவனோட சமூக பழக்கங்கள் தெரியல அப்படிங்கிறதுனால மற்ற குரங்குகள் இவனை தள்ளி வச்சுது. ஆனால் பஞ்ச் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. இதுக்கெல்லாம் அவன் உடஞ்சு போகவே இல்லை. மறுபடியும் அந்த குரங்கு குழுவோட சேர்றதுக்கு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். பஞ்ச் தனிமையினால சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இச்சிகாவா ஜூ கீப்பர்ஸ் அவனுக்கு ஐக்கியாவோட ஒரு உராங்குட்டான் பிளஸ் டாயை கிஃப்ட் பண்றாங்க. தனிமையிலிருந்து வெளியில வர்றதுக்கு அந்த உராங்குட்டான் பொம்மை பஞ்சுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இன்ஃபேக்ட் பஞ்சுக்கு அது ஒரு டாய் இல்ல, தாயாகவே இருந்தது. ஒரு நாள் பஞ்ச் மற்ற குரங்கு குழுவோட சேர முயற்சிக்கும் போது ஒரு பெண் குரங்கு அவனை பிடிச்சு இழுத்து தாக்கிருச்சு. இந்த தாக்குதல்ல பஞ்சுக்கு அவ்வளவா அடிபடலனாலும் அவன் மனதளவுல ரொம்ப உடஞ்சு போயிட்டான். அந்த பெண் குரங்கு கிட்ட இருந்து தப்பிச்ச பஞ்ச் நேரா அவனோட உரான்குட்டான் பிளஸ் அவனோட தாய் கிட்ட ஓடி போய் அதை கட்டி பிடிச்சுக்கிட்டான். இப்ப பஞ்ச அந்த குரங்கு குழுவில் உள்ள பெரிய குரங்குகள் சில ஆதரிக்க தொடங்கி இருக்கு. பஞ்சுகிட்ட இருந்து நாம கத்துக்கிட வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த உலகத்துல வாழணும்னா நமக்கு அன்புங்கிற அச்சாணி தேவை. ஆனா நாம அன்பு பாராட்டுறதுக்கு உயிருள்ள ஜீவன் தான் அவசியம்னு இல்ல, உயிரில்லாத பொம்மை கூட போதும். உங்ககிட்ட யார் ரொம்ப அன்பா இருக்காங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.